அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், என் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நாம் நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனம் பொருந்த வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். செவி கொடுத்தால் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவோம். எத்தனை பேர் நன்மையாகவும் செல்வ வாழ்வாகவும் போக்க விரும்புகிறீங்க? நாள்களில் செவி கொடுக்கணும். கர்த்தர் சொல்றது என்னன்னு கேட்க வேண்டும். கேட்டால் அப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உபாகமத்துக்கு திருப்போம் 28ஆம் அதிகாரத்துக்கு. மனம் பொருந்தி செவி கொடுத்தால், எல்லாம் சொல்லுங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். 1ஆம் அதிகாரம் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, செவி கொடுப்பாயானால். செவி கொடுப்பாயானால்னா கீழ்ப்படிவாயானால்னு அர்த்தம். சும்மா கேட்கறது இல்லை, சும்மா கேட்டு போகிறதில்ல. செவி கொடுப்பாயின்னு சொன்னால் வேதத்தில் எப்பவும் பாருங்கள், செவி கொடுப்பாங்க, ஆங்கிலத்தில் பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். அது hearken diligently to obey the voice of the Lord your God. செவி கொடுக்கறதுனா ஒபே பண்ணுறது, அதுதான் செவி கொடுக்கறது. அப்போ செவி கொடுப்பாயானால், எல்லாம் சொல்லுங்கள், செவி கொடுப்பாயானால். மறுபடியும் அதான் வருது பாருங்கள். அந்த செவி கொடுப்பாயின்றது திரும்ப திரும்ப. செவி கொடுக்கலன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது அல்லது அனுபவிக்க முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இது ஒன்றும் நீங்கள் போய் இந்த ஆசீர்வாதத்தை ஒன்றும் சம்பாதிக்கிறது இல்லை. அது முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் சம்பாதிச்சிருக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக, தம்முடைய மரணத்தின் மூலமாக இதை சம்பாதித்து வைத்து விட்டார் நமக்கு. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் ஒன்றும் இல்லை, செவி கொடுத்தா போதும், மனம் பொருந்தினா போதும், இதை விசுவாசித்தா போதும், அவர் சொல்றதெல்லாம் செய்தால் போதும், தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். எத்தனை பேர் இருக்கீங்க? கிரியைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் ஏதோ செஞ்சு நான் சம்பாதிச்சு நான் பழைக்கிறது இல்லை. நான் ஏதோ செஞ்சு நான் என்னுடைய கிரியினால் நான் நீதிமான் ஆகிறதோ அல்லது என்னுடைய கிரியினால் நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறதோ கிடையாது. அவர் ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், சம்பாதித்து வைத்து விட்டார். நான் இதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் செவி கொடுக்க வேண்டும், மனம் பொருந்த வேணும், விசுவாசிக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுக்கும்போது, மறுபடியும் ஒபே பண்ணும்போதுன்னு அர்த்தம், கீழ்ப்படியும் போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு, எல்லாம் சொல்லுங்க, என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லு, தீஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வில் கம் அப்பான் யூ. மேலே வந்து மூடிக்கும், வந்து மேற்கொண்டு விடும். கம் அப்பான் யூ. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு. அப்புறம் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வாசித்து பாருங்க. ஆனால் குறிப்பாக ஒன்றுக்கு சொல்கிறேன் பாருங்க, 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்குதுங்க. கர்த்தர் சொல்ல, செவி கொடுக்கும்போது சொல்கிறத கேளுங்கிறார், கேட்டு அதன்படி செய்யுங்கிறார். செஞ்சால் ஆசீர்வதிக்கப்படுவாய், தேசத்தின் நன்மையை புசிப்பாய். செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது, கர்த்தர் என்ன சொல்கிறார், எப்படி வழி நடத்துகிறாருன்னு பார்த்து அதை கேட்கும்போது, களஞ்சியத்தில்னு சொல்ல, களஞ்சியங்களிலும். இது எப்படி மாடர்ன் டே லாங்குவேஜில் எப்படின்னு சொல்லலாம்னா, நிறைய பேருக்கு ஒரு அக்கௌண்ட்டே கிடையாது பேங்க்கில். ஸ்டோர் ஹவுசஸ், ஆங்கில டிரான்ஸ்லேஷன் இப்படி ஸ்டோர் ஹவுசஸ். ஸ்டோர் ஹவுசஸ்னால் இப்போ ஒன்றும் ஸ்டோர் ஹவுசஸ் இல்லை. நம்ம வீடுங்கள்லாம் ஸ்டோர் ஹவுஸாக வச்சுருக்கிறோம், பெரிய இதாக வச்சுருக்கிறோம், குவிச்சு வைக்கிறதுக்கு கிடையாது. இப்போ யாரும் அப்படி வைக்கிறது கிடையாது. இப்போ எல்லாம் ரூபா நோட்டாகி போச்சு. இப்போ எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், பேங்க்கில் அங்கங்கே போடுறோம், அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறோம். அதைத்தான் சொல்லியிருக்குது. களஞ்சியங்களில்னா எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களோன்னு அர்த்தம். ஹலோ, பேங்க்கில் சேர்த்து வச்சிங்கன்னா அது, இல்லை வேற எங்கேயாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது. உங்களுடைய களஞ்சியங்கள்னால் என்ன, எங்கே உங்களுடைய சொத்துக்களை சேர்த்துருக்கிறீங்களோ, எங்கே உங்களுடைய இதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கீங்களோ அதை தான் களஞ்சியம்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், களஞ்சியங்களிலும். கர்த்தர் சொல்றார், உடைய களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்கள். இதை விட்டு தூரம் போகவே முடியல என்னால். களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ரொம்ப பிடிக்குது எனக்கு. அது சொல்கிறார், அங்கே போட்டு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுறேன் அது மேலேன்றார். அது போட்டால் அது 10 மடங்காக பெருகிடும், 100 மடங்காக பெருகும், 1000 மடங்காக எப்படி பெருகுன்னு ஒன்றும் சொல்ல ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அது பெருகுன்றார். ஒன்றும் போடலைன்னா பெருக முடியாது. இருக்கீங்களா? 0வை 1000ஆல் பெருக்குனா 0 தான் வரும். அதனால் ஏதாவது போடணும். போட்ட முதல்ல ஒரு களஞ்சியத்தை ஏற்படுத்தி அதில் ஏதாவது போடணும். ஒரு நிலத்தை ஏதாவது வாங்கணும், எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். என்னத்தையாவது ஒன்று பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அது உன் களஞ்சியம் அது நான் பார்த்துக்கிறேன்றார். அது மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். உன் வீடாது, உன் நிலமாது, உன் அக்கௌண்ட் அது நான் பார்த்துக்கிறேன்றார். அதை நிரப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதன் மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்றாரு. இருக்கீங்களா? அப்போ நிறைய பேர் களஞ்சியங்களே ஏற்படுத்தலை, இன்னும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு இடமே வாங்கலை. ஒரு இடத்த வாங்கி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. அது களஞ்சியமாக மாறிடும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட களஞ்சியமாக இருக்கும்போது யார் கண்டா 1000 மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். 1000 மடங்கு திரும்பி வரும். கர்த்தர் சொல்கிறதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. 1000 மடங்கு 1000 மடங்கு அப்படியே வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ருசி பார்த்துட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க. போட்டு பாருங்கள், தெரியும். 1000 மடங்கு வந்துடும், 1000 மடங்கு ஆகிடும். நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் அப்படியே அப்பா வாழ்நாள்லாம் சம்பாரிச்சா கூட இவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி பெருகிடும் அது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இருக்கீங்களா? இப்போ களஞ்சியங்களை ஏற்படுத்துங்க போய். ஹலோ, எங்கேயாவது என்ன மாதிரி பண்ணாதானே வரும். களஞ்சியங்களிலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், எல்லாம் சொல்லுங்கள், எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் லேவியராகமத்துக்கு திருப்போம். களஞ்சியங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்னு நிறைய பேர் நம்புறதில்லை. அது எப்படிங்க? அது எப்படி ஆகுமா அப்படிங்கிறாங்க. காமிக்கிறேன், ஆகுமா இல்லையான்னு பாருங்கள். 18ஆம் வசனத்திலிருந்து, லேவியராகமம் 25:18 என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அதை தான் இப்படி சொல்லியிருக்குது, வேறு ஒன்றுமே. எல்லாம் அதுக்கு தான் திரும்பி வருது. மனம் பொருந்தி செவி கொடுத்தால், கட்டளையை கேட்டு அதை கை கொண்டு அவன்படி நடக்க கடவீர்கள்னா என்ன? மனம் பொருந்தி செவி கொடுத்தால், வில்லிங் அண்ட் ஒபீடியண்ட்டாக இருந்தா, அப்பொழுது தேசத்தில், அப்பொழுது ஏகமாய் கஷ்டப்பட்டு மரித்து பரலோகம் வந்தோன்னு உங்களுக்கு பெரிய பங்களாக காத்திருக்கிறார கிடையாது. அப்பொழுது சுகமாய் தேசத்திலே, எல்லாம் சொல்லுங்க, தேசத்திலே, பரலோகத்தில் இல்லை. பைபிளை நல்லா கேர்ஃபுல்லாக படிக்கணும். அப்படியே பிரசங்க கேட்டு போயிட்டா ஏமாந்துருவீங்க. அவர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவார், பரலோகத்தில் உனக்கு ஒரு மாளிகை உண்டு, கர்த்தர் உனக்காக ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்க. இங்கே கரெக்டாக வாசிங்க, அது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். எத்தனை பேர் இந்த தேசத்தில் சுகமாக குடியிருப்பீங்கன்னு நம்புறீங்க? இந்த தேசத்தில், எல்லாம் சொல்லுங்க, இந்த தேசத்தில் நான் சுகமாய் குடியிருப்பேன். இதெல்லாம் நம்பி விசுவாசிங்க, எழுதி போடுங்க வீட்டில். தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன். ஏன்னா நான் நம்பி செவி கொடுக்குற ஆள், முரட்டாட்டம் பண்ணுற ஆள் இல்லை, கீழ்ப்படியாத ஆள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருக்கு என்ன அர்ப்பணித்திருக்கிறேன், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவன். ஆகையால் இந்த தேசத்தில் நன்மையை புசிப்பேன், தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன், வர வர நல்ல விருத்தி அடைஞ்சிட்டே போவேன். இப்போ பாருங்கள், பூமி தன் கனியை தரும், நீங்கள் விருத்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைத்தாலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், எதை பற்றிங்க சொல்லிருக்கீங்கன்னா, 7ஆம் வருஷத்தை ஒரு ஓய்வு வருஷமாக எடுத்துங்கன்றார், நிலத்துக்கு ஓய்வு கொடுங்கன்றார். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு 7ஆம் நாள் ஓய்வு கொடுக்க சொல்கிறாரு இல்லையா? அவரே ஓய்வு இருந்தார் 7ஆம் நாள். மனுஷனுக்கு 7ஆம் நாள் ஓய்வு. இன்றைக்கி கடவுள் மட்டும் அதை செய்யலைன்னு நீங்கள் 7 நாள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அது கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க ஞாயிற்றுக்கிழமையானா, அதை மறந்துடக்கூடாது. இது ஒன்றும் யூனியன் கொண்டாடல 7ஆவது நாள் ஓய்வு. யூனியன்லாம் வரதுக்கு முன்னாலே கடவுள் கொண்டு வந்துட்டார். இப்போ யூனியன்லாம் அது 2 நாள் ஆகியிருக்கிறாங்க. இப்போ 3 நாள் கூட கேட்டுருக்காங்க சில நாட்டில். யூனியனோட பெரியவர் நல்லவருங்க கர்த்தர். கர்த்தர் அவர் தான் உங்களை யோசித்து பார்த்து ஒரு நாள் லீவ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொண்டாந்தார் ஓய்வு நாள்னு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நிலத்துக்கு ஓய்வு கூட ஓயாமல் போட்டு போட்டு விளையுதுன்னு சொல்லி போட்டு ஏகபோகமாக அறுத்துருவோன்னு சொல்லி போட்டு 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 எடுக்கிறது. அப்புறம் நிலத்துக்கு ஒரு ரெஸ்ட்டே கொடுக்கறது இல்லை. நிலத்துக்கு ஓய்வு கொடுக்குறாரு. 7ஆம் வருஷத்தில் ஒன்றுத்து விதைக்காத அறுக்காத ஒன்றும் பண்ணாத விட்டுருன்றார். 7ஆம் வருஷம் ரெஸ்ட்டு.
அப்போ ரெஸ்ட்டுனா எப்படியா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு உழைச்சாதானே சம்பாத்தியம், இன்னைக்கு விதைச்சாதானே நமக்கு விளையும், ஓய்வுனா என்னத்தை சாப்பிட்றது? இதங்கே தான் தப்பு. நிறைய பேர் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. ஒருத்தர் என்ன எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, சிலர் என்ன இந்த விசுவாச போதனையெல்லாம் கேட்டுட்டு நான் வேலை செய்ய வேண்டியதில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் விசுவாசத்தை அறிக்கை செஞ்சால் கர்த்தர் சாப்பாடு போடுவார்னு. வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் சாப்பிடலாகாதுன்னு சொல்லியிருக்குது வேதம். அதனால் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் போதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை இங்கே போதிக்கிறது கிடையாது. கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தை கட்டத்துக்கு ரெடியாக காத்திருந்தால் சிலர்லாம் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கட்டளையிடுறதுக்கு ஒன்றும் கையில் வேலை கிடையாது. வேலை செஞ்சால் தான் கட்டளையிடுறேன்றார். வேலையை செய்ய, அப்போ அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறேன்றார். அப்போ நாங்கள் வேலை செய்கிறத விசுவாசிக்கிறோம். ஆனால் 2வது எக்ஸ்ட்ரீம் என்ன? ஒன்று வேலை செய்யாமலே பொழைச்சிக்கலாம், கேட்டால் விசுவாசத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு கைண்ட் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுது, வேலை செஞ்சே பொழைச்சிக்கலாம், இன்றைக்கி உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு, இன்றைக்கி உழைக்கலன்னா சாப்பாடு கிடையாதாங்க. அப்படி பாலிசி நிறைய பேருக்கு. உழைக்காமல் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி உழைக்கலன்னா சாப்பிட முடியுமா, உழைச்சாதான் சாப்பாடாக்கும், உழைச்சாதான். அதையும் நான் நம்புறதில்லை. ஹலோ, அப்புறம் எதை தான் நம்புறீங்கன்னு கேட்குறீங்களா? கர்த்தருடைய ஆதாரம்னு நான் நம்புகிறேன். நான் வேலை செஞ்சு சாப்பிடும் போதும் நான் வேலையை நம்பி சாப்பிட்றதில்ல, அந்த வேலையில் இருக்கிற ஆசீர்வாதம். வேலை எனக்கு சோறு போடுறதில்ல, ஆசீர்வாதம் எனக்கு சோறு போடுது. கர்த்தர் எனக்கு சோறு போடுறாரு, ஆனால் நான் வேலை செய்கிறேன். ஹலோ, நிறைய பேருக்கு வேலை மேலே ரொம்ப விசுவாசம் இருக்குது, கர்த்தர் மேலே விசுவாசமே இல்லை. அதனால தான் ஓயா உழைப்பு, ஆனால் சாப்பாடு அரை வயிற்று கஞ்சி. ஏன்னா வேலை மேலே அவ்வளோ விசுவாசம், ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசமே. ஒருத்தர் சொல்றார் உழைப்பே தெய்வம். அடக்கடவுளை, எங்கே சொல்லியிருக்கு உழைப்பு? உழைப்பு தெய்வம் இல்லைங்க. சிலர் சொல்கிறாங்க அப்படி, உழைப்பு தெய்வம் இல்லை, தெய்வம் வேற. உழைப்பை தெய்வம் ஆக்கிடாதீங்க. உழைப்பில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தெய்வம் இல்லையா? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு 7ஆம் வருஷம் ஓய்வு கொடுத்துருட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாம், 7ஆம் வருஷத்தை ஓய்வு கொடுக்க சொன்னால் 7ஆம் வருஷம் ஒன்றும் வேலை செய்யலாம், சாப்பாடு எப்படியா அப்படின்னு கேட்பீங்களேங்கிறார். அதுதான் சொல்கிறாருங்க 20ஆம் வசனம். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் என்ன சொல்லுவோன்னு தெரியுது அவருக்கு. விதைக்கெல்லாம் எப்படியா சாப்பிட்றது? ஒரு வருஷம் பூரா ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்க சொல்கிறீரா? வருஷம் பூரா எப்படி லீவ் விட்டா எப்படி? கர்த்தர் எவ்வளோ நல்லா இருப்பாங்க, ஒரு வருஷம் லீவ் கொடுக்குறாரு, ஒன்றும் விதைக்காத ஒன்றும் பண்ணாதன்றார். அப்போ எப்படி சாப்பாடு எப்படி ஆகுறது கேட்பீங்கன்னு தெரியும். சொல்கிறாரு, நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, 6ஆம் வருஷத்தில், ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது, 6ஆம் வருஷத்திலே ஐ வில் கமாண்ட் a blessing on the 6th year. என்ன சொல்றார்? 6ஆம் வருஷத்தில் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். 8ஆம் வசனத்தில் 28 வாஸ்தவமா அதே தான் சொல்றாருங்க. 6ஆம் வருஷத்துல ஆசீர்வாதத்தை கட்டளை சொல்றாரு. நான் 6ஆம் வருஷத்துல கட்டளையிடுற ஆசீர்வாதம் உனக்கு 7ஆம் வருஷத்துல சோறு போடுங்கிறார், உட்கார்ந்து சாப்பிடலாம். ஹலோ, ஆசீர்வாதம்னா என்னன்னு புரிஞ்சுங்க. ஆசீர்வாதத்தில் வாழுங்க, சும்மா உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. சொல்றாரு, நான் 6ஆம் வருஷம் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுனா அந்த 6ஆம் வருஷம் ஆசீர்வாதமே நிறைஞ்சி வளைஞ்சி 7ஆம் வருஷம் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஏராளமாக இருக்குன்றார். அப்புறம் பாருங்க சொல்றாரு, 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். எப்படி 3 வருஷம்? 6ஆம் வருஷம் சாப்பிட்டாகணும், அதுக்கு 6ஆம் வருஷம், அப்புறம் 7ஆம் வருஷம், 7ஆம் வருஷம் ஒன்றும் செய்யாதனால 8ஆம் வருஷமும் சாப்பிட்டாகணும். 3 வருஷத்துக்கு வருன்றாரு. ஒரு தடவை கொடுக்குற ஆசீர்வாதம் 3 வருஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வருஷம், இந்த வருஷம் விளைஞ்சா இந்த வருஷம் சாப்பிட போகிறோம், அடுத்த வருஷம் விதைச்சாதானே சாப்பிட்றதுன்னு கிடையாதுன்றாரு. நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்போது ஒரு வருஷத்தில் வர்றது 3 வருஷத்துக்கு வரும்ன்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் எண்ணங்களை. நீங்கள் என்ன கணக்கு போட்டு உங்கள் கால்குலேட்டர் கணக்கெல்லாம் செல்லாதீங்க, அதெல்லாம் நிறுத்துங்க. ஆசீர்வாத கணக்கை மனசில் போடுங்க. வெறும் கால்குலேட்டர் வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படியே கணக்கு போட்டுகிட்டே இருக்க பிரதர், எப்படி அடுத்த வருஷம் மாதம் எப்படி கடத்துறது? இல்லை 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 இல்லை, முதல்ல ஆசீர்வாதத்தை தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாரு. ஆசீர்வாதத்தை நான் அனுகிரகம் பண்ணினால் ஒரு வருஷம் சாப்பிட வேண்டியதை 3 வருஷம் சாப்பிடுவேன்.
நான் சொல்கிறேன், அப்போ ஆசீர்வாதம் அப்படி வேலை செய்யுதுன்னா, நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் வேலை செய்கிறதுல 30 வருஷத்துக்கு கூட வர்ற மாதிரி கர்த்தர் பண்ண முடியும். வாழ்நாளெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வருஷத்தில் கர்த்தர் வருமானத்தை உண்டு பண்ண முடியும். அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் ஆசீர்வாதம். ஹலோ, அப்போ ஆசீர்வாதத்தில் வாழ தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் என்ன புரிந்து கொள்ளுங்கள். சொல்றாரு, கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக முடியாது. ஆபிரகாமின் பிள்ளைகள் இவர்கள்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர்றாரு, ஒரு வருஷம் உட்காந்து சாப்பிடுன்றாரு, என்ன நம்பு. அந்த ஒரு வருஷம் போல இவனுக்கு நம்புறது ரொம்ப கஷ்டம். 6ஆம் வருஷத்தில் வேச்சிருக்கான், சாப்பிட்றான். 7ஆம் வருஷம் சாப்பாடு இருக்குமானா அவனுக்கு நம்பணுமே. சொல்கிறார், நம்பு உட்காரு, விதைக்காத. ஏன்னா நான் தான் சோர்ஸ்ன்றதை புரிஞ்சுக்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு. 6ஆம் வருஷம் எப்படிப்பட்ட ஒரு விளைச்சலை உண்டாக்குறேன். 6ஆம் வருஷம் எப்படிப்பட்ட ஒரு இன்க்ரீஸை தரேன்னு பாரு. 6ஆம் வருஷம் வர்றது 6, 7, 8ஆம் வருஷம் வரைக்கும். அப்புறம் சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 22, 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே அது வரைக்கும் வரன்றார். கவர் பண்ணிடுறார் கம்ப்ளீட்டாக. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னால் அவர் ரெடியாக இருக்கு. எப்போ திருப்பி ஆரம்பித்து திருப்பி விதைச்சி அது விளைஞ்சி வர்ற வரைக்கும், அது வரைக்கும் 9ஆம் வருஷம் வரைக்கும் அதன் பலனை சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை. ஹலோ, அப்போ ஆசீர்வாதம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. ஆசீர்வாதம் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா ஒரு வருஷத்தில் பண்ணுறது 10 வருஷம் கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, இதுக்கு என்ன பண்ணணுங்க? மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கண்டிஷன் என்ன? செவி கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலேயே இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களே, இப்போ புதிய ஏற்பாட்டை நம்ம எவ்வளோ அனுபவிக்கணும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பழைய உடன்படிக்கையின் கீழேயே இவ்வளவு அனுபவிச்சிருக்காங்களே, அப்போ இன்றைக்கு இயேசு நமக்காக மரித்து சாபத்தை போக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னு இருக்குது. நம்ம வெறும் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எப்படி வாழுவோம் என்று எண்ணி பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, மனம் பொருந்தணும். தினந்தோறும் இதை தியானம் பண்ண வேண்டும், இதை உள்ளத்தில் வைக்க வேண்டும். வெறும் நம்ம உழைப்பிலும், வெறும் நம்ம பிரயாசத்திலும், வெறும் நம்ம வேர்வையிலும் நம்பிக்கை வச்சு கொண்டிருக்கக்கூடாது. வெறும் நம்முடைய புத்தியிலும், வெறும் நம்முடைய ஞானத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி வேலை செய்துன்னு கொஞ்சம் எண்ணி பார்க்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருந்தால் எப்படி மாறுவீர்கள் என்பதை தியானம் பண்ணுங்கள். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் பேரில் இருக்கா? ஏற்கனவே இருக்குங்க, அது உங்களுக்காக காத்துட்ருக்கு. எப்போ மனம் பொருந்துவீங்க, எப்போ சிலர் மனம் பொருந்துறதே கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்கன்னா கேட்பாங்க, அவர் சாம் செல்லதுரியா ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சரியா அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? ப்ராஸ்பெரிட்டி தான் பிரசங்கம் பண்ணுவார். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது. ஏன்னா மனம் பொருந்துறதே கிடையாது, செவி கொடுக்குறதும் கிடையாது. சிலர் கேட்குறது, அருமையாக இருந்ததுல பிரசங்கம் அப்படின்ட்டு அதோடு போயிடுறது. செவி கொடுக்குறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு செய்கிறது. அடுத்த வாரம் காமிக்க போகிறேன், எப்படி செவி கொடுத்தால் கர்த்தர் சொல்கிறத செஞ்சால் எப்படி படிப்படியாக ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உண்டாகிறது என்பதை பார்ப்பீங்க. கர்த்தர் சொல்லுவார், இப்படி பண்ணுன்னுவார், பண்ணாங்க ஆசீர்வாதம் உண்டாகுது. இதை செய்யும் பார், விதைப்பார், விதைச்சாங்க ஆசீர்வாதம் உண்டாகும். இதை வாங்கும் பார், வாங்கினா ஆசீர்வாதம் உண்டாகும். அதில் ஹலோ, இதில் இன்வெஸ்ட் பண்ணும் பார், பண்ணால் அதில் ஆசீர்வாதம். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.